கடகராசி, சரராசி, நீர் ராசி, பெண் ராசி. இது போதும். சந்திரனுடைய ஆட்சி பெற்ற அந்த கடகராசி ஒரு அருமையான ராசி. ஏன்னா சந்திரன் என்பவன் தான் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவன். மற்ற கிரகங்களை விட எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவன் அவன்தான். அன்பை, பாசத்தை அனைத்தையும் அனைவருக்கும் தரக்கூடியவன் அந்த சந்திரன் தான். உணவாக இருக்கட்டும், உணவும் சந்திரன் தான். அதை உலகத்துக்கே தர வேண்டும் என்று துடிப்பவன் இந்த சந்திரன். அதனால தான் இவன் சரராசி என்று சொன்னார்கள். சரம் என்றால் இங்கிருந்து உடனே எல்லோருக்கும் சென்று பயனடைதல், அப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த கடகராசியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது காவேரி நதி போன்றது அல்லது கங்கை நதி போன்றது. ஏனென்றால் எங்கே ஆரம்பித்ததோ அங்கிருந்து போய்கொண்டே இருக்கும், திரும்பலாம் வராது, ஒரே இடத்துல நிற்காது, போய்கிட்டே இருக்கும். இந்த சரராசி போய்கொண்டே இருக்கக்கூடிய இந்த நீர் ராசி, அதுவும் பெண் ராசியான இதுதான் நதிகளுக்கு ஏற்ற ராசி. இந்த நீர் தான் நமக்கு விவசாயத்துக்கு தேவைப்படுகிறது, உணவுக்கு தேவைப்படுகிறது. இந்த உணவை தரக்கூடிய இந்த ராசி தான் தாய் ராசியாக, தாயாக மதிக்கப்படக்கூடியவளாக சொல்லப்படுகிறது. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏன் இதை தாய் என்று சொல்கிறாங்க அப்படின்னு. உணவை தருகிறான். இந்த கடகராசி தான் உங்கள் மன ரீதியான ஒரு எண்ணங்களை அழகாக கொண்டு செல்லக்கூடியது இந்த கடகராசி தான். சார், ஒரு விஷயத்தை இந்த 12 ராசியில் ஒருத்தரை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. கடகராசியோ கடக லக்னமோ இருந்தால் அவர்கள் மற்றவர்களை மிக எளிதாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன தேவை என்பதை செய்யக்கூடியவர்கள். முக்கியமாக உணவு தேவைக்கு அவர்கள் தான் சரியான ஆள். எங்கள் ஜோதிட ரீதியாக இந்த நர்சிங் படிப்பவர்கள், இந்த சேவை மையம் நடத்துபவர்கள், இதெல்லாம் இந்த சர்வீஸ் மோடு செய்வாங்க இல்லையா, சர்வீஸாக எல்லாம் செய்வாங்க இல்லையா, இவங்கெல்லாம் இந்த கடகராசியை தொட்டவர்களாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக ஒன்று கடகராசி அவங்களுக்கு லக்னமாக இருக்கலாம், அல்லது ராசியாக இருக்கலாம், அல்லது 9ஆம் இடமாக இருக்கலாம், அல்லது 5ஆம் இடமாக இருக்கலாம். இந்த கடகராசி இப்படி இருக்கும் பொழுது அவருடைய எண்ணங்கள் மிக நல்ல அமைப்புடன் செல்லும். கடகராசியை விட ஒரு சிறந்த தாய் உள்ளம் கொண்ட ஒரு ராசி இந்த 12 ராசியில் கிடையாதுங்க. இந்த 12 ராசிலையும் அயோக்கியத்தனங்கள் ஒளிஞ்சிருக்கும். ஆனால் இந்த கடகராசி, இந்த கடகத்தில் மட்டும் அயோக்கியத்தனம் இருக்காது.